Welcome back to another vlog. And today I am exploring this beautiful neighborhood and looking forward to sharing everything with you all. ஹாய் ஹாய் எல்லாம் என்ன பண்றீங்க? இன்னைக்கு வந்து அனிருத் என்ன பண்ணான்னு பாக்கலாமா? இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. அது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், லாஸ்டா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ணன் தம்பி 2 பேருக்குமே சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு நீங்க பாக்கலாம். நான் லாஸ்ட்ல சொல்றேன். நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாத பாத்தீங்கன்னா தான் தெரியும். இன்னைக்கு வந்து அனில் வழக்கம் போல காலையில ஏந்தாரு பாலுன்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. நான் கொஞ்சம் வெளியே வேலையா இருந்தேன். பால் ஊத்தி ஆற வச்சுட்டு போயிட்டேன். அதோட எங்க அம்மா ஊத்தி குடுக்க சொன்னேன். சின்னவன் வந்து என் கூடவே இருந்துப்பான்ல, சோ அதனால அவனுக்கு மட்டும் ஊத்தி குடுத்துட்டேன். அவன் குடிச்சிட்டே இருந்தான். அதை பார்த்துட்டு இவரு எனக்கு வேணும்னு ஒரே அடம். அப்புறமா வந்து அவங்க ஆயா கிட்ட எங்க அம்மா வந்து ஊவாயான்னு கூப்பிடுவான். ஊவாயா எனக்கு வேணும் பால் வேணும்னு ஒரே அடமா. அதோட வந்து குடிச்சிட்டியான்னு அவங்க தம்பிய வந்து எங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. குடிச்ச உடனே அப்புறம் பால் புட்டி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு சின்னவரு. அதோட வந்து அணிலுக்கு வற்புறுத்தி வாங்கிட்டு வந்து அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க. நான் வாங்கி ஊத்தி கொடுத்தேன். அப்புறம் வந்து அணில் பால் குடிச்சாரு. குடிச்சிட்டே இருக்கும்போது அர்ஜென்ட்டா ஒன் பாத்ரூம் வந்துருச்சு போல. அதுவும் ஓடி வந்து கடன்னு வெளியே போயிட்டு வந்து திருப்பி பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காலை கடன் முடிக்க போயிட்டாரு. போயிட்டு வந்து படுத்துட்டு வழக்கம் போல நான் சிறப்பான சம்பவம் சொல்றேன்ல, சொல்லட்டுமா? இப்போ பாக்குறீங்களா? என்னன்னா வந்து படுத்துட்டு டிவி போடுன்னா டிவி போட்டேன், ஃபேன் போடுன்னா ஃபேன் போட்டேன், 2மே போட்டேன். பார்த்தா டிவி வந்து ஆஹ் வரல, ரீசார்ஜ் காலின்னு வந்துச்சு. அம்மா ஒரே அடம். அம்மா எனக்கு மோட்டு பொத்துல் வேணும்னு ஒரே அடம். அழுத தானே? எப்படி அழுத? அப்படி அழுதானா? ஒரே அடம். மோட்டு பத்தில் வேணும்னு. அதோட வந்து ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. அதோட போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டேன். அவங்க அப்பா ஆளே இல்ல. அதுக்கப்புறமா வந்து சரின்ட்டு சமாதானம் பண்ணி எங்க அம்மா கோயிலுக்கு வேலைக்கு போறாங்க. அங்க கோயிலாண்ட பஸ் ஏத்திட்டு வரணும். அதுக்கு போன உடனே அதோட ட்ரூ போலான்னு சொல்லி சமாதானம் பண்ணி எங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போனாங்க. எடுத்துட்டு போய் அவங்கள விட்டுட்டு வந்துட்டு மறக்காத திருப்பி அம்மா நான் போய் அப்பாவை ரீசார்ஜ் பண்ண சொல்றேனே அப்படின்னு போய் கூப்பிட்டு அப்பா வரமாட்டுது ரோட்ல உட்காந்து இருந்தாராம். வரமாட்டாருன்னு ஒரே அழுக. அதோட வந்து என்கிட்ட சொன்னா. அதோட போய் நான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி சட்னிக்கு நான் தேங்காய் நோண்டி போடுங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அதோட வந்து தேங்காய் நோண்டி கொடுத்துட்டு ரீசார்ஜ் இல்லைன்னு என்ன போடுன்னு சொன்னாங்க. என்கிட்ட காசு இல்லை அக்கௌண்ட்ல, நீ போடுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நீ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. 310 ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஸ்கைக்கு வந்து 310 வந்து ரீசார்ஜ். அதுக்கப்புறம் ரீசார்ஜ் போட்ட உடனே அணிலுக்கு ஒரே குஷி தான். அப்படியே சரியான ஜாலி தான். அப்படியே டிவி பாக்குறான் பாருங்க. டிவி இப்ப கூட மோட்டு பத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. டிவி பாக்குறாரு, சந்தோஷம். ஐயோ அம்மா வந்துச்சுன்னு அவ்வளவுதான் தலகாணி எடுத்து போட்டு படுத்துட்டாரு. நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வாமான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாரு. நான் போயிட்டு இட்லி சுட்டு நைட்டு வச்ச குழம்பு இருந்துச்சு, சிக்கன் செஞ்சோம் நேத்து. அது இருந்துச்சு. அது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து நான்வெஜ் வேணும்னு சொன்னாருன்ட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, சோ அதனால நான் எங்களுக்கு 3 பேருக்கு வரைக்கும் சட்னி அரைச்சுக்கிட்டேன். ஒச்சக்கல்ல தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு சட்னி அரைச்சிட்டேன். அப்புறம் இட்லி சட்னி அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணிட்டு போயிட்டு துணி துவைச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடு பெருக்கி வீடு தொடச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை இல்லையா, சோ அதனால வீடு தொடச்சிட்டு போயிட்டு அப்புறம் துணி வாஷ் பண்ணி துணி எடுத்துன்னு போய் காய வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இட்லி போட்டு கூப்பிடுறேன். அவங்க சித்தப்பா வந்து அப்பளம் வாங்கிட்டு வந்தாரு போல. அந்த அப்பளம் கிண்ணத்துல போட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இவங்க சும்மாவே சாப்பிட மாட்டாங்களே. இப்ப இன்னைக்கு ஒரு இட்லி கம்மியா தான் சாப்பிடுவாங்க சொல்லிட்டு சரின்ட்டு 4 இட்லி எடுத்துன்னு வந்து வச்சு 5 இட்லி எடுத்துன்னு வந்தேன். அதுல வந்து அவங்க சாப்பிட்டது என்னவோ 3 இட்லி தான் சாப்பிட்டானுங்க 2 பேரும் சேர்ந்து. மீதி இட்லி எடுத்துன்னு நாய்க்கு தான் வச்சுட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா தான் என்ன வைக்கணும். இது மாதிரி வாயில இருக்கக்கூடாது. நீ இருக்கக்கூடாது. அம்மா வீடியோ எடுக்கிறல இருக்கக்கூடாது. அப்படி போய் ஏன் நில்லு விளையாடு போ. அதோட வந்து இது பண்ணனா சரின்ட்டு அங்க வந்து அதோட சரி எத்தனை இட்லி சாப்பிட்றேன்னா என் பையனுக்கு வந்து 2 பேருமே வந்து ஒச்சக்கல்ல தேங்காய் சட்னி பிடிக்கும். பட் ஆனா சின்ன பையன் வந்து சாப்பிட்டானா உடனே வாமிட் பண்ணிடுவான். சோ அதனால வந்து அவனுக்கு வந்து சொல்லியிருந்தானே இருக்குங்க, புரியாதா உங்களுக்கு? அதோட சரின்னு நான் வீடியோ எடுக்கல போ.
சரின்ட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க அப்பாவுக்கும் சாப்பாடு போட்டேன். அவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அவரு உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் இவரு கேட்குறாரு, "அம்மா நீ வீடியோ எடுக்கலையா என்ன?" அப்படின்னு கேட்டாரு. அதோட தான் இப்ப வீடியோ எடுக்கிறேனே. சிறப்பான சம்பவம்ன்னு பார்த்தா, அவருக்கு புடிச்ச மோட்டு பத்துலு இன்னைக்கு பார்க்க முடியல. ஸோ அதனால வந்து அவர் வந்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு. அந்த ஃபீலிங் தான் வந்து இன்னைக்கு வந்து இது. அப்புறம் நான் சொன்னேன்ல தேங்காய் சட்னி 2 பேருக்குமே பிடிக்கும்னு. ஆனா சின்னவன் நல்லா சாப்பிட்டுருவான். அப்படியே போய் திடீர்னு வாமிட் பண்ணிடுவான். அவனுக்கு வந்து அந்த தேங்காய் ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த தேங்காய் ஏன் ஒத்துக்கலன்னு சொல்லி நீங்க ரீசன் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் எதனால ஒத்துக்கல தேங்காய் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லுங்க. எப்பயுமே தேங்காய் குடுத்தா தேங்காய் சட்னி, தேங்காய் எதுல சேர்த்தாலும் அது குடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுருவான். ஆனா வந்து வாமிட் பண்ணிடுவான். சின்ன பையன். இதுதான். இவன்கிட்ட இருக்கிற சம்பவம் வந்து நோட்டு பத்துல வரல. இவன்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து வாமிட் பண்ணிட்டான். சாப்பிட்டான் 1 1/2 இட்லி சாப்பிட்டான். 1 1/2 இட்லியுமே வாமிட் பண்ணிட்டான். சோ அதனால வந்து ஏன் ஒத்துக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வேளை ஜீரணத்துக்கு வரலையா என்னன்னு தெரியல. அதுக்கும் 2 வயசு ஆகப்போகுது. இன்னுமா ஜீரணத்துக்கு வரல? தெரியல. சரி அதோட இப்ப பால்வாடி கலெக்ட் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு. மணி ஆயிடுச்சுன்ட்டு 9:15க்கு தான் பால்வாடி ஓப்பன் பண்ணுவாங்க. சோ அவர் 9 மணிக்கெல்லாம் போகணுன்ட்டு அவர் வேலைக்கு போயிட்டாரு. அதோட வந்து இவரு வந்து ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சித்தா கூடனா இல்ல அவங்க தாத்தா கூடனா தான் அனுப்பணும். அவங்க சித்தா தூங்கிட்டாருன்னா ஏந்துக்க மாட்டாரு உங்களுக்கு தெரியும். அவர் தூங்குறதுக்காட்டி போயிட்டு எடுத்துன்னு போய் இவரை விட்டுட்டு ஓடி வந்துடணும் நானு. பாய் சொல்லு நான் பால்வாடிக்கு போயிட்டு வர சொல்லு. வாயில இருந்து கையை எடுத்துட்டு அழகா பேசணும். பாய் நான் போட்டு இரு நில்லு அப்படியே நில்லு. சொல்லு. என்ன சொல்றேன்னா என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் டெய்லி நான் வீடியோ போடுவேன்னு சொல்றேன். சரி ஓகே பாய் பாய். ஸ்டார் முத்தா கூட அனிருத் போயிட்டு வரேன்னு சொல்லு. ஓகே